இட்லி, தோசை, பிரியாணி அப்படி எதுவும் இல்லைங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் தான் முதலாக நிலாவை தொட்டவர். ஆனால் அவர் கூட நிலாவில் இறங்கின இன்னொரு நபரை பற்றி தெரியுமா? அவர் தான் புஸ் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர். இந்த புஸ் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் வெப்ஸ்டர் பிரெஸ்பிட்டேரியம் சர்ச் அப்படிங்கிற ஒரு திருச்சபையை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய விண்வெளி பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னால் தன்னுடைய சர்ச் பாதிரியாரை சந்தித்து ஒரு சிறப்பான அனுமதி பெற்று ஒரு சின்ன பாக்ஸை அவர் கூட அந்த விண்கலத்தில் எடுத்துகிட்டு போகிறாரு. 1969 ஜூலை மாதம் 20 நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் புஸ் ஆல்ட்ரின் இவங்க 2 பேருமே பயணம் செய்த அப்போலோ 11 ஈகிள் அப்படிங்கிற விண்வெளியோட நிலாவில் தரை இறங்கின உடனே ஆல்ட்ரின் என்ன பண்ணுறாருன்னா, அங்கிருந்த மைக் எடுத்து அமெரிக்காவினுடைய விண்வெளி மையத்தில் இருந்த எல்லாரையுமே அழைத்து சிறிது நேரம் அமைதியில் இந்த நேரத்தை செலவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சோன்னு அவர் செய்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அவர் கொண்டு போயிருந்த அந்த சின்ன பாக்ஸை ஓப்பன் பண்ணுறார். அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருந்தது தெரியுமா? அவருடைய சர்ச்சு பாதிரியாரோட அனுமதியோடு அவர் கொண்டு வந்திருந்த இயேசுவினுடைய உடலும் ரத்தமும் புனிதப்படுத்தப்பட்ட அப்பமும் ரசத்தையும் அவர் கொண்டு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை அங்கே உட்கொண்டு விட்டு அதன் பிறகு நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கின உடனே புஸ் ஆல்ட்ரினும் தரையிறங்குறார். இப்போ சொல்லுங்க, நிலாவில் உண்ணப்பட்ட முதல் உணவு எது? நம் ஆண்டவருடைய உடலும் இரத்தமும். நிலாவில் உண்ணப்பட்ட முதல்